வணக்கம் இங்கே பார்த்துக்கிட்டு இருப்பதே எல்ஜி கேபிள், அதாவது ஆஸ் கேபிள். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஐஸ்கிரீம் 2 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம் கேஸ். அப்படி இப்படின்னு வந்து அந்த இது காய்ச்சிச்சு சத்தம் இங்கே டே தம்பி எங்கடா இருக்க கேஸ். ரோட சத்தம் கேட்டுச்சு கேஸ். அத்தாடி இந்த பக்கில் இருக்கானா? அடிக்க ரெசன் பண்ணேன், இவனை அடிக்க ரெசன் பண்ணுவாங்க. நான் காட்டுறேன். இந்த ஐஸ்கிரீம் மாடி அப்போ உங்கள் டவுட்டு, இதை வந்து நம்ம ட்ரக்கில் போயிட்டு வந்துடுவோம். அவன் நான் எங்கேயாச்சும் போய் சுற்றிடுவோம் கேஸ். இது வந்து சின்னதாக பக் ஆகும் கேஸ். அவன் அப்படியே பக்காகவே நின்று உட்காந்துருவான், அங்கேயே நடப்பான், அங்கேயே இதாகுவான். ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம சும்மா வந்து இப்போ சினிமாவுக்கு போயிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து சர்க்கஸ் போகிறாங்க. பாடாடி சர்க்கஸ்க்கு பாடாடி. இன்னொன்னா வரான் இந்த கட்சின்னு வேறு அப்படியே வரும். சீக்கிரம்டா, நான் ஒரு ப்ரோ பிளேயர், எப்படி நல்லா வெயிட் பண்ணுறது? சீக்கிரம்டா சீக்கிரம். கேஸ் பண்ணி இறங்கிடுவோம். இறங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எப்படி இது பண்ணணும், அழகாக மேலே ஏறி எங்கே எடுத்தால் மேலே போயிடலாம். ஸோ நம்ம அவ்வளோதான் வேலை. ஸோ வாரத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஈஸி, ஸோ ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் கேஸ். ஓகேவா? ஸோ நான் உங்கள்கிட்ட வேணால் காட்டுறேன். நேரம் மேலே போங்க. தெரிஞ்சவங்க அடிக்கிறது, தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ டோர் இது தொடர்ந்து வேகமாங்க. எங்கே வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கேயோ இந்த இதில் எங்கே வேணால் இருக்கலாம். அவன் என்ன அங்கே ஜொலிக்கும். ஸோ அந்த ஒரு எங்கரை எடுத்துகிட்டு இது கரெக்டாக இது மேலே ஏறிட்டு போன வாட்டி கேஸ் இங்கே தான் வந்து நான் கேம் பிளே இருக்கும்போது ராடு இங்கேயே நான் பக் ஆகிட்டேன். இங்கே இடத்துல இருக்கான். நான் பார்த்தா அவன் இங்கே வரான், அப்படி இங்கே போகிறான். ஸோ இங்கே அவன் அந்த எலன் ஏதோ ஒன்று இருக்குமே, அந்த நட்டு கட்டுறதா டெயில் கட்டுறா கேஸ். ஸோ அதை தூக்கி நான் இங்கே போட்டேன், அதை அப்படியே காணா போயிடுச்சு கேஸ். அழகாக கரெக்டாக குதிச்சிருங்க. இப்போ எங்கடா போச்சு அந்த டெயில் கட்டுறது அப்படின்னா இருக்குது அது எலன். ஓகேவா கேஸ்? அதான் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம டோரை திறந்தோடனே இது இருக்கும். என்ன இருக்குது? இதோ இதை கழட்ட, இந்த ஸ்க்ரூவை கழட்ட தான் வந்து அது காணா போவோம். அது இங்கே மின்னிக்கே தான் கேஸ் போட்டதுவங்க. ரோடு போகிறான். அடுத்தா பார்த்துருவானா? எங்கே நான் சத்தம் கேட்கல கேஸ். நல்ல வேலை எங்கே நான் சத்தம் கேட்கல. எக்ஸ்கியூஸ் கேஸ், சாரி. ஒன்று ரோட்டை கட்டிச்சு. ஓகே, இந்த ஸ்க்ரூ எடுக்கிறது தான் வந்து இது காணா போயிடும். ஸோ நம்ம ரோடு மேலே தூக்கி போட்டுருவோம். அதில் ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. என்ன, நம்ம போட்டதுக்கு அவன் நின்றுவான். அதுதான் ஒரு பெனிஃபிட்டு. ஓகே கேஸ், நம்ம போவோம். இங்கே உள்ள வேலை அவ்வளோதான் நினைக்கிறேன். இல்லையே, ஏதோ கேர்ஃபுல்லாம் நடத்தாச்சு. இங்கே அவ்வளோதான் கேஸ் வேலை. இதோட இங்கே வேறாச்சும் இன்னும் ஒரு பொருள் எடுத்துட்டா முடிஞ்சிடும். கேப்லேயே முடிச்சிடலாம். டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு என்னடா ஒரு மாதிரி நடக்குது? ஏன் என்னடாச்சு? இது சவுண்டு குறவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு குறைச்சிக்கிறேன். ஏன்னா பிகாஸ் நான் வந்து இங்கே வீட்டில் வந்து கொஞ்சம் சவுண்டு வச்சாலே ரொம்ப சவுண்டு அது எடுத்துக்கிது. மொத்த யாராடி? ஓ எஸ், பக்கத்தில் ஒரு பொருளே ஆடிடுச்சு கேஸ். நம்ம பொருளாக சத்தக்கிடுச்சு. சாரி எஸ். ஓ, இந்த ஜஸ்ட்டில் வந்துட்டாங்க. செம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் இல்லைங்க. இந்த டஸ்ட்பினுக்கு அந்த தான் வந்தான். வா
நீங்கள் ஏதாச்சும் ஒன்று போடுறீங்கன்னா அது வந்து கரெக்டாக எடுத்து இந்த வேன்லேயே போட்டுருங்க. ஓகே ஏன் அப்படின்னாக்கா இது வந்து பக் ஆகுது. இந்த ஐஸ்கிரீம் கேம் என்ன பக் ஆகுதுன்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. மேபி இந்த ஐஸ்கிரீம் வந்தாங்க பக்கா வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அப்படி இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப பக்கா ஆகுது, ஏன்னு தெரில. இது கொஞ்சம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற பிளேஸ்க்கு இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும்ல. ஃபஸ்ட் டைம் விளாட்றவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் நான் ஒரு ப்ரூஃப் இல்லை. ஸோ உங்களுக்காக நான் வந்து பண்ணாக்கா என் இதை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஐயோ நம்ம சர்க்கஸ் போகக்கூடாதுரா, சினிமா போனோம். சரி கொடுங்க. ஸோ நீங்கள் நான் பார்த்துட்டு இருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்று, நீங்கள் வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்தீங்கனாலே போதும். அவன் மேலேயே இருந்தானா நீங்கள் அதே மாதிரி 3 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்படியும் அவன் இது பண்ணலன்னா ஏதாச்சும் பொருள் மண்டேயில் அடித்து நீங்கள் மிஷினை முடிச்சாலும் உண்டு. அதுக்குன்னு ஏதோ ஒன்று பாய்க்காத பொருளில் எங்கேயாச்சும் போய் தேடிட்டு வாங்க. இல்லை மார்ஷ் மேலோ இது வாங்க, இந்த க்யூபு இதெல்லாம் இருக்கும். ராட் இதில் கூட இருப்பான். இல்லை இது வந்து ஒரு இதுதான். ஸோ இதில் பார்த்து அந்த ராட் இதுலேயும் இருப்பான். பின்ன கதிருக்கு நான் அசாத்தியமாக போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் திறந்து பார்க்கலாம், ஆனால் பின்னாடி பார்த்தீங்க எந்த ஒரு கதவும் இல்லை. ஜஸ்ட் மேபி அது ரூமு தான். அந்த ரூமில் அது ரூமாக எனக்கு ஒன்றும் தெரில. இவன் அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. டே இவன் துரத்திக்கிட்டே இருக்கான்டா. டே ஐயோ நம்ம சின்ன போட்டோம் தவறாமல் இங்கே வந்துட்டோம். ஓகே போயிடுச்சு. ஓகே வச்சிடும் ஆகாமடு. ஓகே அவ்வளோதான். இதோட இதை போய் சிமெண்ட்ரியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்கன்னா கேப்லேயே முடிய போகுது. யாருக்கு வந்து ஐஸ்கிரீம் 1 பெட்டரா, ஐஸ்கிரீம் 2 பெட்டரான்னு சொல்லுங்கள். இல்லைடா நீ எல்லா ஐஸ்கிரீம் போடு, அப்புறம் நான் சொல்கிறேன் பெட்டரா இல்லையான்னு அப்படின்னா எல்லா ஐஸ்கிரீம் போடுறேன். கேஸ் ஏதோ ஒரு கட்சின்னு வருது. ஏப்ரல் 1954. ஏன் நீ ரொம்ப அழுகு ஒரு பையன்றான். ரோடை யாருன்னே தெரியல. ரோட அப்பாவா? ரோடு கேஸ். ஆமாம் உண்மை தான், சேம் நான் ரைட் அப்படின்றான். இதை நான் வந்து நீ உட்காந்துக்கும்போது ஸ்மாலாக பார்க்குறேன்ற இந்த ஒரு விஷயத்த. இது உனக்கு வந்து ஹெல்ப்பே பண்ணாது, இதை மறந்துடு, இது பிடிச்சிக்கோ அப்படின்றான். அதை ஃபேவரட் ஆக்கிக்கோன்றான். ஏன் எனக்கு மேங்கோ இருக்குது இன்ஸ்டால் பண்ணுறாங்க எல்லாம் அப்படின்றான். ஆமாங்க இது சப்பி வந்து சொல்கிறது வந்து சொல்கிறான். இவ்வளோ சப்பின்றானே அவன் எனக்கு பிடிக்கலன்றான். நோ பி பேஷனாக இரு, எதற்க பொறுத்துக்கோன்றான். இவன் சொல்லவே நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் என்ன, அதாவது இது ஒர்க் அவுட் இல்லை, ஒர்க் அவுட் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இரு, உன் ஒர்க்கில் எப்போவுமே வந்து பாலில் கரெக்டாக போன்றான். இன்வென்ட்டுலே அப்பா நம்ப ஹெல்ப் கேட்குறேன்றான். இவன் சொல்கிறான் ரோடே உங்கள் அப்பாலாம் பண்ண மாட்டாருன்றான். அவர் வந்து சீக்கிரட்டாக ஹைட் பண்ணி அப்புறம் தான் சொல்லுவார் சொல்கிறாங்க. இவன் வந்து நல்ல ஐஸ்கிரீம் மேக்கராவா அப்படின்றான். அவங்க சரி ரிவெஞ்ச் எடு அப்படின்றான். ஓகேங்க அன்எக்ஸ்பெக்டாக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்றான். அவன் அம்மா ஹெல்த்து வந்து ஏவான்னு கேட்குறான். இது எல்லாமே ஓகேன்றான். எப்படி சிரிக்கிறான் பாருங்க, அப்படி சிரிக்கிறாங்க. கைஸ் நான் கதையை புரிஞ்ச அளவுக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் உண்மையாக கரெக்டாக புரிஞ்சிச்சு. பட் எனக்கு அந்த சத்தம் இல்லை கைஸ். ஓகேவா? நான் வந்து வீடியோவில் ரொம்ப சத்தம் ரெக்கார்ட் ஆகுது. அது வந்து இப்போ நான் பேசுகிறேன்னா சத்தம் வச்சுக்கோன்னு சொல்லுவீங்க நீங்கள். பட் இப்போ நான் பேசுகிறேன்னா அது வந்து இதாகவும் அந்த சவுண்டு மட்டும் கேட்கும் உங்களுக்கு. வேறு என் வாய்ஸே கேட்காது, சுத்தமாக கேட்காது. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் வந்து 5-3 வாட்டி வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை. ஓகேவா? ஸோ இப்போ இல்லை, நாளுக்கு நாள் முடியாதனால கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹார்ட் இன்னும் கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? எனக்குலாம் கஷ்டமாக இருக்குது. பட் என்னால் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். எப்படியாச்சும் முடிச்சிருந்தேன் கைஸ். ஓகேவா? ஸோ டாஸ்க்காக வச்சுருக்கேன். டாஸ்க்கு தான் என்ன பண்ணுறது. ரோடு பிங் வேற எங்கேயாச்சும் போவான், நம்ம அப்படி சுற்றிட்டு அப்படி போயிடலாம் கைஸ்.
சொல்கிறது கூஸ் பம்ஸாகவே ஆக்கிட்டான். ஐயோ ஏன் சார் ஜஸ்ட்டு கிட்ட அவன் வருவான். ஸோ பார்த்தே இருங்க, வந்த வழியில் எனக்கு தெரிஞ்சு போகாதீங்க. ஜே உள்ளிக்கே மாற்றிட்டு இருக்கானா, இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். நம்ம தேவையில்லை. இன்னும் ஷட்டர் திறக்கணுமா? இல்லை பிரேக். ஓகே இந்த எஸ்கேப் கேஸ் பார்த்தா இது பாக்ஸில் வேணும். கட்போர்ட் எமர்ஜென்சிக்கு எஸ்கேப் கேஸ் இது. கண்டுபிடிச்சிட்டேன். எமர்ஜென்சிக்கு எமர்ஜென்சிக்கு கேஸ் இங்கேயே எமர்ஜென்சிக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க. ஸ்கீ கடைச்சோன்னே திறந்துருங்க. இந்த ரோடு வரானா இல்லையா அதெல்லாம் பார்க்குறீங்க. கடைச்சோன்னே திறந்துருங்க கேஸ், அதான் நான் சொல்லுவேன். வெயிலில் அவனை கடைச்சோன்னே திறந்துருங்க. ஒருவேளை அவன் சத்தம் அந்த டோர் கிடைக்கிட்டு இங்கே வந்து நில்லுங்க. அவன் சத்தம் இல்லைங்கிறப்ப அந்த ஜஸ்ட்டில் திறந்து அப்பயே அந்த செகண்ட் எஸ்கேப் ஆயிருங்க. நான் பார்த்துட்டான். பயப்பட வேகமாக போடா சிமெண்ட் இருக்கே. எனிமி க்ளோஸுன்னு அதான் மியூசிக் நின்றுச்சுல்ல. எஸ் மியூசிக் நின்று தான் நீங்கள் போகலாம். பட் சில சமயம் ஒரு மாதிரி ஆகும், அதெல்லாம் கண்டுக்கிறீங்க. ஓகே சிமெண்ட்ரி வந்தாச்சு. அது சரி ஒரே வேலை தான், பாம்புமே தட்டி விடுறது. அது ஒரு சிம்பிளான வேலை தான் கேஸ். இவன் வந்து இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டானே. டேரோடே அவங்களாம் பயப்படுச்சா. வாடா சொல்ல பண்ணுங்களா சுத்த வைக்கணும். இவன் மட்டும் அங்கே வந்துட்டாங்க. அந்த பாம்பே கூட வாங்குவான். ஏன்னா அவன் அதுக்குள்ளே சுற்றிட்டு வர மாட்டான் தூரம். அவன் ஓகே எஸ் இப்போ வெடிச்சிடும். இது நீங்கள் கையில் வந்து இது வச்சுக்கோங்க. வெடிச்சு வச்சு பார்த்தீங்க. எஸ் வெடிச்சுட்டு ராடிங் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதை தான் நான் சொல்லுவேன். கேஜி கீ இருக்கும், அதுதான். அடப்பா பார்த்துட்டாயா. இங்கே எடுத்து வண்டியில் போட்டுருந்தோம் கேஸ், அதான் ஒரே வேலை. வாடா உள்ளுக்கு, ஏன்டா இங்கே நிற்கிற? கேஸ் தப்புன்னு ஓடிடுவோம். சீக்கிரம் ஓடுறா. வா அதான் கேஸ் கையில் வச்சு வச்சுக்கோங்க. ஓகே கேஸ் அதெல்லாம் கேஸ் கேம் பிளே. இந்த மாதிரி வீடியோ உட்காந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கேன். கொஞ்சமாச்சு என்ன கேம் பிளே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி என்ன கேம் பிளே போடுறதே தெரியல. நீங்கள் கேட்டு நான் எந்த கேம் பிளே இன்னும் போடுறதில்ல. ஓகேவா? அதான் கேட்குறேன். என்னால் குதிக்க முடியல இந்த வேணுன்றப்ப என்னால் குதிச்சு அடிபட்டுக்க முடியாதுன்றா. அடப்பாவி அப்போ எதுக்கடி நான் அவனை இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன். ஆக்சுவலாக கட்சின்னு வருது. மைக் நிற்கிறான். சார்லி டோனா சிஸ்டர் தான் அங்கே பாரு அப்படின்றான். ஆமாம் அது அதுதான். எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு. ப்ளீஸ் வெயிட் பண்ணு அப்படின்றான். அப்படின்றான். ஏற்றிக்கு போகிறான். வாட்ஸ்அப் லீஸ். ஓகே கேஸ் இது ஜஸ்ட் ஒரு கட்சின் மேலே தான் எஸ்ஓன்னு. இவனுக்கு வந்து மைக் மேலே மைக்கு லீஸ் மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது ஒரு காதல் மாதிரி. ஸோ அதனால் அவன் எஸ்ஓன்னு கேட்குறான். இவங்க சேர்றது வந்து எதுலன்னா ஐஸ்கிரீம் ஒரு கேமில் வரும். தெரிஞ்சே கமெண்ட் பண்ணுங்க கேஸ். பை கேஸ். ஸோ நம்ம அடுத்த கேம் பார்க்கலாம். பாய்.